நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பாம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயின காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது, அது மட்டுமா சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம், எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ தலைமை பண்பை ஏற்க தயாராகும் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்மம் இந்த ராசி பார்த்திங்கன்னா, இந்த ராசி ஜெயித்தால் பல குடும்பங்கள் வாழ்ந்துடும். எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப, சிம்மங்கிறது சூரியன். சூரியன் இருந்து மற்ற கிரகங்கள் ஒளியை பெற்று எப்படி உயிர் வாழுதோ அது போலங்க சிம்மங்கிற அவங்க ஸ்டைலே தனியாக, பிராண்டட் குவாலிட்டி, ராஜ வாழ்க்கை. இவங்களுக்கு என்னென்னா, இப்போ அஷ்டமச்சனி இருக்குது சார், ஆனால் இந்த ராசி அடிப்படை கொண்டு தெரியுங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களை சங்கு சுட்டாலும் மென்மை தரும். அது மாதிரி இந்த ராசியோட ஃபஸ்ட்டு சார் எவ்வளோ சொன்னால் தனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை விட்டு தராது. ஈகோ இருக்காது, ஆனால் ரெஸ்பெக்ட். ஈகோவை யூகோன்னு சொல்லிடும், ஆனால் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஆளும் திறமை, சங்கங்கள் சபைகள் மிகப்பெரியதாக இருக்கும். குயிக்கஸ்ட் டிசிஷன். இவங்களுக்கு இறக்க குணமும் ஜாஸ்திங்க. கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி இறக்கணும் இருக்குது. அப்போ தவறு செய்தவனுக்கு ருத்ர தாண்டவமும், அமைதியாக இருக்கணும் சிவனின் அருள் கொடுக்குற வரமாகவும் மாறிடும். இதாங்க தன்மை. சார் ஜூலை எப்படி சார் இருக்குது, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியோட புத ஆதித்யத்தில் இருக்கார். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம், தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க போகிறீங்க. என்னென்ன வாய்ப்புகள் சார்? முதல்ல வேலை ரீதியாக, திருமண ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக அத்தனை விஷயம் உண்டுங்க. ரொம்ப நாளாக போய் ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கீங்க, வீடு பார்க்குறேன், இடம் பார்க்குறேன், கிடைக்குமா, வாங்குறீங்களோ இல்லையோ, இது என்ன விலை, இது என்ன, இது ஸ்கொயர் ஃபீட்டனு, சென்ட் அளவு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரு, செகண்ட் ஹேண்ட் காராக புதுசான, அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அப்போ இது மாதிரிங்க ஒரு வீட்டுக்கு ஒரு புது வரவு உண்டு. அந்த வரவு வண்டி, காரு, இடம் இது போல் உண்டு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வந்துடும், எந்த வாசலில் நம்ம வைக்கணும் சார், சிம்மம்னா கிழக்கு திசையை போகலாமா, அது பொது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி எங்கே இருக்குது, ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அதை பார்த்து எடுக்கணும். அஸ்தங்கம் பெற்ற கிரகத்துக்குண்டான கிழக்கு எடுக்கலாமா. ஒருத்தர் சொல்கிறார் வடக்கு சூப்பராக இருக்குன்னு, வடக்கு ஆகாதுன்னு. எப்படின்னா அவர் புதனும் சூரியனும் நெருங்கிய பகை. புதன் அஸ்தங்கத்தில் இருக்குது, இப்படிங்க வடக்கு கொடுக்கறது. அது 8ஆம் அதிபதி வந்தால் லக்னத்துக்கு இப்போலாம் பார்க்கணும். அப்போ சொத்துக்கள் பாருங்கள். முதல்ல வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது சார், உங்களுக்கு வேலை ரீதியான அம்சம் உண்டு, வேலை இல்லாத வேலை கிடைக்கும், வெளிநாட்டு அம்சம் உண்டு. என்ன வேலை நேரம் தான் டபுள் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம டபுள் டியூட்டி பார்க்கலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை டியூட்டியாக போயிடும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நிறைய பேருக்கு வேலை ரிசெஷன் போயிட்டுருக்கிறதுல போனது பல பேர் சிம்மராசி, போயிருமோன்னு பயந்தது பல பேர் சிம்மராசி. ஆனால் இப்பொழுதுதான் வேலையில் தன்னம்பிக்கை ஏற்பட்டு மேண்டு வந்துட்டுருக்கீங்க. தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வேலையை விட்டு சர்ச் பண்ணுறது தப்பான டிசிஷன். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுக்கணும். சார் திருமணம் இருக்கா, இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு. பொதுவாக உங்களுக்கு திருமணம் உண்டான காலகட்டம் வந்தாச்சு. அப்போ இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் இதாகும், ஆனால் திருமணம் நடக்கும் சம்பவம் வேறு. முதல்ல உங்களுக்கு கெடுதல் யார் தெரியுங்களா, உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் தான். நிச்சயமாக கேது மன நெருக்கடியை கொடுத்து, மன சஞ்சலத்தை கொடுத்துட்டு, ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துருது. என்னடா வாழ்க்கை, அப்படியா இருக்கணும், கம்பீரம் நான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேதுவின் தாக்கத்துக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி பரிகாரங்களில் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இருக்கும். மாணவர்களே நல்ல இதாக இருக்குது, நல்ல பிராண்டடான காலேஜில் சேர்ந்துருக்கீங்க, நிறைய பேர் சேரக்கூடிய அம்சம் வந்தாச்சு.
உங்களுக்கு படிப்பில் உச்சம் பெறும் காலகட்டம். ஸ்போர்ட்ஸு, படிப்பு, அரசியல் அனைத்தும் யோகமாக இருக்கின்றன. அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். சார் பிஸ்னஸில் விளம்பரம் இல்லாத சிம்மம் தோற்றுவிடும். அப்போ எப்போ செஞ்சுங்க? பப்ளிசிட்டி, மார்க்கெட்டிங், வேலையாட்கள், தகுந்த வேலையாட்கள் எடுத்துக்கணுங்க. நீங்களே கடும் உழைப்பு தேவை. விவசாயம், அக்ரிகல்ச்சரு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிளான் பண்ணுறவங்களுக்கு கொடிகட்டி பறப்பாங்க. இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க கொடிகட்டி பறப்பாங்க. சிம்மராசி இப்போ தான் கேட்பாங்க, அஷ்டமச்சனியில் நல்லா இருக்கா? இப்போ தாங்க இருக்கும். வளர்ச்சியான காலகட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய யோகம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.